நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் முக்கியமான ஒரு மகான் பற்றி, எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றியும் விரிவாக சொல்கிறேன், பாருங்கள். கணக்கன்பட்டி கணக்கு புள்ள கணக்கு பார்த்து நாளாச்சு, கணக்கன்பட்டி கணக்கு புள்ள கணக்கு போட்டு வகுத்து கூட்டு பெருக்கி கழித்து சமமான கர்மாக்களை அழித்து நமக்கு எல்லோரையும் வாழ வைக்கும் எனது குருநாதர் கணக்கன்பட்டி வாழ் மூட்டைசாமி ஐயா பொற்பாதங்கள் சரணம். குருப்யோ நம. பாருங்கள் எப்படி சிரிக்கிறார் பார்த்தீங்களா? இப்படிதாங்க சிரிச்சிட்டே தான் இருப்பார். பழத்தில் ஊசியை ஏற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் சிரிச்சுக்கிட்டே பேசிடுவார். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா ஏண்டா போய் நிற்கிறோன்னு ஆகும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு உரிமையோடு பேசுவாருங்க. நம்ம அப்பா அம்மாலாம் கூட அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. செருப்பு அடித்த மாதிரி வார்த்தை ஒவ்வொன்றும் நங்கு 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 நங்குன்னு விழுகும். ஆனால் அதே ஸ்மைலிங் ஃபேஸ், அதே பாருங்கள் இப்படி சிரிக்கிற பார்த்தீங்களா? இப்படி தான் சிரிப்பார், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். இவருடைய குரு பூஜை, அதாவது சமாதியான நாள் 11வது. அவர் ஐயா சமாதி 11 வருஷம் ஆயிடுச்சு, தெரியவே மாட்டேங்குது பாருங்கள். நாள் போனதே தெரியலைங்க. வருஷம் போவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல யாராலையும். எல்லோரும் அசந்து ஒஞ்சு போய் உட்காந்தாங்க. யார் அவங்கவுங்க வந்து என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு விட்டாச்சு. அதே மாதிரி காவல்துறையினர் எல்லோரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கு மேலே ஃப்ரீயாக விட்டாங்க. என்னவோ பண்ணிட்டு போங்கய்யா அப்படின்ட்டு. யார் கண்ட்ரோல் பண்ணாங்க கடைசியா? சாமி தான் பண்ணாங்க. எல்லாம் சாமி எப்படி பண்ணாங்க? எல்லார் மனசுலையும் போய் அவனுக்குன்னு ஒரு ஒழுக்கத்தை கொடுத்து கரெக்டாக இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும்னு கரெக்டாக ஒரு அளவோடு கரெக்டாக தள்ளாமல் இடிக்காமல் கொள்ளாமல் ஒரே லைனில் போய் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாங்க. அப்போது எல்லார் மனசுலையும் ஐயா இருக்கிறார். அப்படி தானேங்க? அது நம்ம உணர மாட்டோம். ஏன் தெரியுமா? மாயை நம்மளை மறைக்கும். ஸோ அந்த மாயை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஐயாவையே ஒரே மனசோட நம்ம சரணாகதி அடையணும். சரணாகதி அடைஞ்சால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மாயை விலக்கி நம்ம கர்மாக்களையெல்லாம் தாண்டி போக முடியும். ஏன் சாமி இவ்வளோ சொல்கிறீங்க? மாயை விலக்கி கர்மாவை தாண்டி போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கும், ஒழுங்காக துணிமணி கிடைக்கும், ஒழுங்காக தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கிடைக்கும். ஃபுட் அண்ட் ஷெல்டர் மனுஷனுக்கு முக்கியம் அதுதானங்க. இப்போ இருக்கிற வரைக்கும் எதுவுமே அதோட அருமை தெரியாதுங்க. இல்லாத போது தான் ஐயோ நமக்கு நல்ல சோறு கிடைக்கலையே, தங்குறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு தெரியும். வெளியே போய் செலவு பண்ணி பாருங்கள். லாட்ஜில் தங்கி பாருங்கள், எவ்வளோ ரூம் ரெண்ட் எவ்வளோ வரும்னு பாருங்கள். சாத்துக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுன்னு பாருங்கள். ஒழுங்காக வீட்டுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் ஆகுமா? திமிரை வந்துடும்ல நமக்கு. ஏன் திமிரு வருது? மாயை, ஊழ்வினை, கர்மா. ஸோ இதெல்லாம் தாண்டி போகிறது தான் நான் என்ன சொல்கிறேன்னா சரணாகதி அடைய சொல்கிறேன். ஏதாவது ஒரு மகான்கிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 குருநாதர்கள் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து திருவண்ணாமலை வாழ் விசிறிசாமி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய யோகிராம் சரத்குமார். மற்றொருவர் நம்ம ஐயா தான், கணக்கன்பட்டி வாழ் பழனி சாமி என்கின்ற மூட்டைசாமி ஐயா. நான் அவங்கள வந்து செல்லாமல் பொன் மூட்டைசாமின்னு சொல்லுவேன். ஏன்னா மூட்டையில் பூரா பொண்ணில் என்ன தங்கம் இருக்குமா? தங்கத்துக்கும் மேலான சில விஷயங்கள் அங்கே இருக்குது. அதான் எல்லாருக்கும் தெரியாது. ஒரு முறை பார்த்திங்கன்னா ஐயா வந்து எனக்கு மனசுக்குள்ளே அவர் பார்க்கமான்னு தோணும். என்னடா இப்போ பார்த்தாலும் ஒரு மூட்டையை அப்படியே ஒரு கையை பிடிச்சிட்டு இப்படியே தூக்கிட்டே வருவார். இந்த குப்பை பொறுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அழுக்கான மூட்டையை தூக்கிட்டு வருவார்.
அதுக்குள்ளே என்ன தான் இருக்கும், ஒரு நாளைக்கு பார்த்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு நான் இந்த எண்ணம் எனக்குள்ளே வந்து ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. வாஸ்து இங்கே வா அப்படின்னாரு. என்னடா அதுன்னு கூப்பிட்றா. சரி ஐயா சாமி அப்படின்னு, இந்த மூட்டை கொஞ்சம் பிடி சாமிங்கிறாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஆனால் மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அந்த புடி சாமிங்கிறாரு. அப்படி யோசிக்கிறேன் நான். சரி இது பாக்கியம் இல்லையா, அவர் கையில் சுமந்திருக்கிற மூட்டையை நம்ம வாங்கி பார்க்குறோங்கிறது பிடிக்கணுங்கிறது ரொம்ப பாக்கியம். சரிங்க சாமி நான் என்ன பண்ணுறேன், இப்படி கையை ஏந்துறேன். அவர் என்ன சொல்லிட்டே இப்படி போடுறா, மேலே கழுத்தை பிடிச்சி தூக்குடா, என்னடா கீழே வேணுமா கூண்டியே பிடிக்கிறா அப்படிம்பாரு. பச்சை வார்த்தை பேசுவாருங்க. அது யதார்த்தமாக பேசக்கூடிய, மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்க மாட்டாருங்க. கழுத்தை போடுறா அப்படின்னு அப்படி அசால்ட்டாக இப்படிங்கிறாரு. இப்போ பணம் மூட்டையை கொடுக்குற மாதிரி நம்ம அசால்ட்டாக வாங்குறதுக்கு பயமாகவும் இருக்குது. சரி நம்ம கீழே பிடிக்கணும், இப்படி போடுறா மேலே போடுறாங்கிறார். சரி நான் 2 கையும் வச்சு இப்படி பிடிக்கிறேன். 2 கையும் வச்சு பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருதுங்க. இப்போவும் வருது அந்த கண்ணீர். அது அவர் சொல்லும் போது அதை பிடிக்க போகணும் பார்த்தீங்களா, அப்பவும் பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. கண்ணிலேருந்து ஏன் தண்ணி ஊற்றுது? லைட் கண்ணு கூசுதா, இல்லை காற்று கண்ணில் அடிக்குதா? ஒன்றுமே இல்லையே. ஏன் இந்த மாதிரி வருது 2 கண்ணில்? இது அது இங்கே வராதுக்கு தண்ணி, இங்கே வந்தால் அந்த அழுகை வேறு, இங்கே வர்ற ஆனந்த கண்ணீர் அது எப்படி வரும்? வள்ளலார் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கர்மாக்களை அழிக்கிறதுக்கு நம்ம கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீரை நாம் வெளியேற்றணுமானால் நமது கர்மா கழியும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அழுதுகிட்டே இருந்தால் கர்மா கழியுமா? கழியும். ஆனால் சில விஷயங்கள் இருக்குது. பொழுதன்னைக்கு நம்ம தேவையில்லாததுக்கு அழக்கூடாது. நம்ம செய்த தவறை நினைத்து வருந்தி அழுக வேண்டும். அப்போ நீங்கள் அழுதிங்கன்னா கண்ணில் தண்ணி இங்கே வராது, இங்கே வரும், இப்படி போகும், தாரையாக போகும். புரியுதுங்களா? என்ன சாமி கண்ணில் தண்ணி 2 வழி இருக்கா, இங்கே ஒரு வழி இங்கே ஒரு வழி இருக்கா? ஆமாம் இருக்குது. இங்கே வர்றது நம்ம வருத்தப்பட்டு அழுகிறது கிடையாது, கல் அழுக இப்படி வருது பார்த்தீங்களா, இது வழியாக தண்ணி வந்தால் தான் மனம் வருந்தி அழுகிறோன்னு அர்த்தம். அதாவது ஆனந்த கண்ணீரும் அப்படி தான், சந்தோஷமாக இருக்கும்போது. அப்போ ஐயாவுடைய இது அப்படி கொடுக்கும்போது வாங்கும்போது இப்போ அதை நினச்சி சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ உங்கள்கிட்ட அன்றைக்கி நடந்த அதே சம்பவம் இப்போ என் கண் தண்ணி வருது, அதான் துடைச்சிக்கிட்டேன். அப்படி என்ன பண்ணுறேன்னா அப்படி 2 கையும் இப்போ பிடிக்கிறேங்க. வாட்டம் இல்லை எனக்கு பிடிச்சி காமிக்கிறதுக்கு, பிடிச்சிக்கிறேன். என்னால் பிடிக்க முடியலைங்க. நான் கூட சரி ஏதோ ஒரு 5 கிலோ இருக்கும்னு நினச்சேன். அது ஒரு 10-15 கிலோ. ஐயோ பிடிக்கும், அப்படியே கீழே விட போகிறேன், பிடிச்சிட்டேன். அப்புறம் ஏன் வாசு ரொம்ப கனமாக இருக்கா சாமி அப்படிங்கிறாரு. இல்லைங்க ஆமான்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமாங்க சரி இது ஏன் உன்னால் தூக்குறதுக்குள்ள சிரமப்படுறியா, உன் கர்மாவை நீ எப்படி தூக்கிட்டு இருப்ப, யோசிச்சுப்பாரு அப்படின்னாரு. அப்போது தான் யோசித்தேன். அதாவது நம்ம நம்மளுடைய கர்மாக்களை சுமந்து தான் பிறந்திருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பிறவியின் பயன் என்னங்கிறது என்ன, நம்ம அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் நல்லதாகட்டும் கெடுதலாகட்டும் நம்ம அதை கழிச்சாகணும், வெளியேற்றுறோம். இப்போ சாப்பிட்ற உணவு நீ என்ன சாப்பிட்டாலும் சரி வெளியேறது வழி ஒன்று தான். அதே போல் தான் நம்ம கர்மா எல்லாத்தையும் நம்ம என்ன கர்மா செஞ்சுதான் சரி, நல்லது கெட்டது எல்லாமே அனுபவிக்கிறது எதில், நம்ம உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் தான் அனுபவிக்கிறோம். அப்போ ஐயா சொல்லும்போது என் சாமி ரொம்ப கணக்குதா, சரி சாமி குடு சாமி அப்படின்னு அவர் கேஷுவலாக இப்படிங்கிறாருங்க. ஒரு கையில் வாங்குறாருங்க. பெரிய அவர் பலசாலி இல்லை, கிங்காங் அவர் கிடையாது, சாதாரணமாக ஒல்லியாக இருக்கிறாரு. அவர் ஒரு கையில் இப்படி வாங்குறார். அதான் சித்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய சித்துக்கள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. சித்துக்களில் இதுவும் ஒன்று. அவர்கிட்ட இருக்கும்போது வெயிட் இருக்காது, நம்மகிட்ட கொடுக்கும்போது வெயிட் ஆகுது. ஏன்? ஸோ தூக்கு நமக்கு உடம்பு வலிக்கணும்ல, கை வலிக்கணும்ல, நம்ம வலியிலையும் ரணத்துலேயும் வருத்தத்துலேயும் அழுகையிலும் தான் நம்ம தீவினைகளை அழிக்க முடியும் இல்லையா. சந்தோஷத்துலேயும் அழிக்கலாம். இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறான் ஒருத்தன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், நம்ம நேச்சராக நடக்குது, அப்போ அதுவும் ஒரு விதமான அனுபவம் தானே. அதுவும் கர்மாவை கழித்து கொண்டிருக்கிறாய். கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த குருமாவை அளவாக சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டோம்னா நம்ம நித்தியமாக கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஒரேடியாக குடிச்சிட்டோன்னு வைங்க குருமாவை, சப்பாத்தி சும்மாவும் சாப்பிடணும், குருமா இருக்காது. கர்மம்னா என்ன? வினைனா என்ன? செயல். நாம் செய்த வினைகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும், வேறு யாரும்
உன் மகனோ இல்லை உன் மகளோ உங்கள் தாத்தனோ பாட்டனோ அப்பனோ அனுபவிக்க மாட்டாங்க. நான் சொல்லுவாங்க, அப்பா பாட்டன் பண்ணலாம் மகனுக்கு தான் வரும். வரும், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன் வருது? நீ ஏன் தேர்ந்தெடுத்த? இந்த 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 தம்பதிகளுக்கு நான் பிறக்கிறேன், பிறந்து இந்த மாதிரி சில விஷயங்களை நான் செய்கிறேன், அதனால் வரக்கூடிய இன்ப துன்பத்தை நானே தான் அனுபவிக்கப் போகிறேன் என்று நீ முடிவெடுத்துக் கொள்கிறாய். அப்போ அந்த முடிவெடுக்கிறதுக்கு உண்டான அறிவு எங்கிருந்து வருகிறது? தாய் என்ன கொடுத்தாங்க உனக்கு? உடலை தான் கொடுத்தாங்க. தந்தை என்ன கொடுத்தாங்க? உயிரை கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே? அப்பா அம்மா சேர்ந்து பெற்று இப்போ ஓட்ட உடம்பு தானே அது. அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் சேர்த்து வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக போகும் உடம்புன்னு ஒரு பாட்டு பாயிட்டார். அப்போது இந்த குப்பை தான், இந்த குப்பையை வந்து கரெக்டாக நம்ம பதப்படுத்தி வச்சோம்னா அது எருவாக மாறும், இல்லைன்னா நாற்றம் அடிக்கும் இல்லையா? நாற்றம் என்றால் வாசனை என்ற பொருள். ஸோ அந்த நாற்றத்துக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அந்த நாற்றத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுவுமே கெடுதலும் இல்லை, எதுவுமே நல்லதும் இல்லை. தேவைக்கேற்ப அந்தந்த இடத்துல நல்லதாக இருக்கும், சில இடத்துல கெடுதலாக மாறும். முள்ளையை முன்னால் எடுப்பது போல், புரியுதுங்களா? இப்போ விஷம் வந்து நல்ல பாம்பு விஷம் வந்து விஷம், அது வந்து என்ன உயிரை கொல்லும். ஆனால் அது சில நேரங்களில் மருந்தாக மாறுகிறது அல்லவா? அப்போ அந்த மருந்துன்னு அளவாக சாப்பிடும்போது அது நம்ம ஒரு குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சர்வரோக நிவாரணியாக மாறுது. அதே போல் தான் வாழ்க்கையில் எல்லாமே. அப்போ ஐயா கொடுத்த அந்த வெயிட்டை தூக்க முடியாமல் தூக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்போ அது வாங்கிட்டார். அதாவது என் கர்மாவை அந்த மூட்டை மூலியமாக ஐயா அவர்கள் வாங்கி கொண்டார். இதுதான் உண்மை. பரிபாஷைங்க இதெல்லாம் வந்து அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாருக்கும் புரியாது. அதுக்கு நான் ஞானின்னு சொல்ல வரல, எனக்கும் புரியல. ஆனால் சிந்திச்சு பார்ப்பேன். சில விஷயங்களை நம்ம ஒரு முறைக்கு 10 முறை 20 முறை 30 முறை நாம் அது என்ன 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 நம்ம நோண்டிகிட்டே இருந்தோம்னா அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம மனசாட்சின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே அது சொல்லும். எல்லாருக்குமே அது இருக்குது, எல்லாருக்கும் அது சொல்லும். நம்ம அதை யாரும் கேட்குறதில்ல இல்லையா? கேட்க பழகிக்குவோமே. இப்போ நீ செய்கிறது நல்லதாக கேட்டதான்னு உனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு உள் மனசு, அந்தராத்மா, கான்சியஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். அது உனக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கும், அது உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கும். உன்னை அது கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுது. நீ என்ன பண்ணுற? அதை சும்மாரு அப்புறம் பார்த்துக்கலாம், சும்மாரு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? மயக்க ஊசி போட்டுறீங்க. எப்படி மயக்க ஊசி போடுறீங்க? உன்னுடைய கமாண்டு, உன்னுடைய எண்ண அலைகளால் அதை நீங்கள் உறங்க வைத்து விடுவீர்கள். அப்போ நீ என்ன செய்யுது? அது என்ன? அதை உண்மையை சொல்லுது, நீங்கள் அதை கேட்குறதில்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? இன்னும் நம்ம லோடு ஏற்றிக்குவோம். 5 டன் கெப்பாசிட்டி நம்ம உடம்பு, நம்ம லாரி பாடியோட வெயிட்டு அது வந்து 5 டன் வரைக்கும் கொண்டு போகலாம். அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்? பெலாஸ்ட் ஆயிடுது. புரியுதுங்களா? கர்மாவின் உச்சகட்டம் தான் மரணம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்மா ஒருவன் அதிகமாக செய்ய 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 அவனுக்கு அடுத்த பிறவிக்கு உண்டான நேரம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். அவன் செஞ்ச பாவங்களை அனுபவிக்கிறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். அப்போ சீக்கிரமாக அவன் என்ன ஆகும்? உடலை விட்டு உயிர் எஸ்கேப், உடலை அழிச்சிட்டு இன்னொரு உடல் எடுத்து இங்கே இந்த உடலை செஞ்ச அத்தனை பாவ புண்ணியங்களை அந்த உடலை அனுபவிக்கும். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. யாரும் இதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எதுவுமே தேவை வரும்போது யோசிப்போம், அப்படி தானே? வயிறு இருக்குன்னு எப்போ தெரியும்? வயிறு வலி வரும்போது தெரியுது, இல்லைன்னு தெரியுதா? அது மாதிரி தான் எல்லாம். அப்போது ஐயா அந்த வெயிட்டு கொடுத்து நம்ம கர்மாவை கொஞ்சம் வாங்கிட்டார். வாஸ்து சரி சாமி போய் அங்கே அந்த தென்னை மரத்தை போய் சுற்றிட்டு அங்கேயே மேற்க பார்த்து உட்காருன்ட்டார். இப்போது அப்படி சொல்லிட்டு இருந்தவர் எனக்கு ஆரம்பத்தில் இவர் சொல்கிறதா எனக்கு வந்து ஒரு விந்தையாக இருக்கும், ஒரு சிரிப்பாகவும் இருக்கும். என்னடா இது இன்னமும் ஒரு பைத்தியார்த்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தான் நான் ஒவ்வொரு டைமும் போயிட்டு வரும்போது எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் மேலே வந்துகிட்டே இருந்தேன் என் வாழ்க்கையில். அப்படி தொழிலாகட்டும், இல்லை என்னுடைய எல்லாத்துலேயும் சந்தோஷம், எல்லாத்துலேயும். அப்போது ஐயாவுடைய சில வார்த்தைகளை நாம் கேட்கறதுக்கு மனசு ஒத்துக்கொள்ளாது. அதுதான் விதி. விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒரு கூற்று இருக்கிறது. ஆனால் அந்த விதி வரும்பொழுது மதி என்னாகும்? கெட்டு போயிடும். அதுதான் சூட்சமம். அப்படி இல்லைன்னா இறைவன் என்பது ஒரு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆண்டவன் இருக்கான்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவான் எப்போ?
உன் மதி கெட்டு போகும்போது நீ என்ன பண்ணுவ? உன்னை அறியாமல் நீ என்ன பண்ணுவ? சரண்டராவ. யார்கிட்ட? இறைவன் சொல்லக்கூடிய அந்த சக்திக்கிட்ட நீ சரண்டர் ஆகிறீங்களா இல்லையா? ஒன்றுமே இல்லை, எனக்கு போச்சு, நிர்கதி, நான் அனாதை, என்னமோ சொல்லுவாங்களே, நிராயுதபாணியாக நிற்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவோம்? தேடுவோம். யாரை தேடுவோம்? இறைவனை தேடுவோம். எதற்காக? நம் பிழைப்பை நம்மை பிழைத்துக் கொள்வதற்காக. இப்போது நடுக்கடலில் போயிட்டுருக்கீங்க, போட்டு வந்து கவுந்து போச்சு, காப்பாற்றணும். காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. என்ன பண்ணுவீங்க? தண்ணியில் தக்கான்னு குதிக்கிறீங்கள, அப்போ தத்தளிக்கிறீங்கல்ல. தத்தளிக்கும் போது யார் வந்து காப்பாற்றுவாங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மரமோ மட்டையோ இல்லை மீனோ ஏதோ ஒன்று பிடிச்சி காப்பாற்றணும். அப்போ அதுதான் இறைவன் நாங்கள் வந்து நிற்கிறான். அப்போது இந்த கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடத்தினவர். அப்போ அப்பேற்பட்ட மகானுடைய 11வது குரு பூஜை நடந்தது. இந்த முறை என்னால் அங்கு போக முடியல. நம்ம கொஞ்சம் எனக்கு வேலை நிமித்தமாக நான் ஜஸ்ட் மிஸ். அப்போது இருந்தாலும் மனசுக்குள்ளே நான் வந்து அவரே நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஆசிரமத்திலே உட்காந்து ஐயாவுடைய அந்த படத்துக்கு கீழே உட்காந்து எனக்கு அதான் உடல் தான் இங்கே இருக்குது, என்னுடைய அனைத்தும் எங்கே இருக்குது? கணக்கம்பட்டியில் ஐயாவுடைய சமாதிக்கிட்ட தான் இருக்குது. அப்போ என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுங்கிறது என்னால் வந்து கண்ணை நேரில் பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து நான் பார்த்திங்கன்னா 1992ஆம் ஆண்டு நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஆசிரியர் பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க. அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா டான்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. டான்ஸில் என்ன, நீங்கள் உட்காந்துருப்போம் கண்ண மூடி தியானத்தில், அவர் இங்கேருந்து கமாண்ட் கொடுப்பாரு, நம்ம ஆன்மா எங்கே போகும், எங்கே போகணும்னு நினைக்குமோ அங்கே போகும். ஐயா இருக்கும்போது 92 எங்களை வந்து காசி அண்ட் காஷ்மீர் 2 ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க. எப்படி போவோம்? உடல் இங்கே தான் இருக்கும், நம்ம எண்ணலைகள் நம்ம ஆன்மா அப்படியே ஃப்ளை ஆகும், போய் அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் 1992 93க்கு அப்புறம் இப்போ 2025ஆம் வருடம் அதே போல் நான் கணக்கன்பட்டிக்கு சென்று எப்படி டான்ஸ்னால் ஆன்மா, அதாவது ஒளிவுடல் மட்டும் போகும். நம்ம உடல் இங்கே தான் இருப்போம். நம்ம ஒளிவுடல் அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன சமையல் செய்கிறாங்க, எல்லாமே பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடச்சிது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணேன், எப்போதுமே எங்கே போனாலும் சரி நான் வந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணுவேன். நான் வந்து சாமியை கும்பிட்றேனோ இல்லையோ, சாமி கும்பிட வந்தவங்கள நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருடைய அந்த முக பாவனைகள், அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறாங்களா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எப்படியெல்லாம் அவங்க வந்து ஐயா கிட்ட இல்லை சாமிக்கிட்ட வேண்டுறாங்கங்கிறத நான் வந்து வாட்ச் பண்ணுவேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போது ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சறாங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் போது நான் குழந்தைய பார்க்க மாட்டேன், கொஞ்சம் மூஞ்சியை பார்ப்பேன். ஏன் சொல்லுங்கள்? அந்த உண்மையான வார்த்தைகள் உண்மைதானா, உண்மையாக நிஜமாகவே அவங்க கொஞ்சறாங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு. அது எனக்கு என்ன கிடைக்குது நீங்கள் நினைக்கலாம், கண்டிப்பாக நிறையா கிடைக்கும். இப்போ ஒருவரை நாம் எப்படி நாம் அனுமானிக்க வேண்டும் என்பது அதில் தெரிந்து கொள்ளலாம். ஒருவரை நாம் பார்த்து அமைதியாக இருந்து அவருடைய நடத்தையை நாம் கவனித்தோமானால் ஈஸியாக அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அமைதியாக இருந்துக்கிட்டு ஒருத்தர் நீ கண்டு காணாமல் கவனிச்சுட்டே இருந்துப்பார். என்ன அலைகள் பூரா அவங்களுடைய ஒளி உடலில் பாய்ச்சி நீங்கள் கவனிச்சுட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க இப்படி தான் இருக்கிறான், இப்படி தான் இருப்பான், இவ்வளோதான் அவன் விஷயம், இவ்வளோதான் சமாச்சாரம்னு உங்களால் யூகிக்க முடியும். யூகம்னு சொல்கிற விட உண்மை அதுதான். அப்போது நான் அங்கே போய் பார்க்கும்போது அந்த சமாதி சுற்றி கச்சாமுச்சான்னு ஒரே கூட்டம், சில விஐபிகள்லாம் வேறு வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒரே கலாட்டா மாதிரி தான் இருக்குதுங்க. இருந்தாலும் நான் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னா மனசில் என்ன தோணும், சரி எல்லோரும் பார்த்துட்டோம், நம்ம ஐயா எங்கே இருக்கிறாங்க, நம்ம கணக்கன்பட்டி குருநாதர் எங்கே இருக்கிறாங்க, அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு அந்த என்னுடைய அந்த ஆன்மா உடல் ஒளி உடல் ரொம்ப ஆசைப்படுது. அப்போ இந்த ஆன்மா உடல் அந்த ஆன்மாவோடு கலந்தால்தான் நாம் அதை பார்க்க முடியும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு குருநாதருடைய ஆன்மா உடலை சாதாரண நம்ம ஆன்மா உடல் போய் பார்க்குறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு கொடுப்பினை இருந்தால்தான் நடக்கும். எல்லாத்தையும் பார்த்துடலாம்,
இறைவனை பார்க்க முடியுமா? அதே போல் தான் சித்தர்களுடைய ஆன்ம உடலும் ஜீவசமாதி அடைந்த அனைவரின் ஆன்ம உடலையும் அவ்வளோ எளிதாக நாம் பார்த்துவிட முடியாது. காட்சி கிடைக்கும். காட்சிங்கிறது வேறு. நம்ம கற்பனையில் போகிறது ஒன்று, அது இல்லாமல் நிஜமாகவே காட்சிகள் கிடைக்கும். அது சொல்லுவாங்க பீனியா விஷன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா விஷன், இப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட இது பண்ணுற மாதிரி இல்லை நமக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் அதெல்லாம் கிடச்சிரும். அவங்க ஒளி உடல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சூட்சும உடல் வேறு. அந்த சூட்சும உடல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் ஒளி உடல். அதுதான் பார்க்க முடியாது. நான் அதை தான் முயற்சி பண்ணேன். குருநாதருடைய சத்குருவுடைய ஒளி உடலை நான் காண வேண்டும். என் ஒளி உடல் உங்களது உயிர் நீத்த இடத்திலே வந்து இருக்கிறது. நான் உங்களுடைய ஒளி உடலோடு நான் கலக்க வேண்டும் அல்லது காண வேண்டும். கண் எங்கே இருக்குது? எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தானே இருக்குது. நம்ம எண்ணங்கள் நம்ம ஒளி உடல் மட்டும் வெளியே போகுது இல்லையா? அப்போ அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் அங்கே பார்க்க முடியும்? இம்பாசிபிள். இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து என்னை தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு குழந்தை ஒரு 3-4 வயசு தவழ்ந்து வருது குழந்தை வந்து என்னை தட்டி எழுப்புது. பே 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 அது என்னமோ லாங்குவேஜ் அது அது பாஷையில் பேசி நமக்கு புரியல. அது மழலை சொல்லுவாங்க இல்லையா, குரல் எளிது யாழினிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதோருங்கிற மாதிரி அந்த குழந்தை யாருன்னு தெரியல. அது வந்து என்னை தொடுது தட்டி என்னை பேசுதுன்ட்டு எதுவும் பேசுது. அப்போது நான் டக்குன்னு இந்த குழந்தை யார் இந்த குழந்தை அப்படின்னு பார்க்கலாம்ட்டு என்னுடைய ஒளி உடலில் இருக்கக்கூடிய அந்த விஷனை அது மேலே திருப்புறேன். இப்படி திருப்பினவுடனே அந்த குழந்தையுடைய ஆன்ம உடல் என்னை பார்த்து பயங்கரமாக சிரிக்குது. எப்படி சிரிக்கும்? சிரிக்கும்போது நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தேன். நல்லா முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே இந்த பால்வடியும் முகம் தெரிகிறது. ஏன்னா தலைப்பா இதில் கட்டியிருக்குது. அதில் இந்த குழந்தை தலையில் தலைப்பாக இல்லை. அவர் போலேயே இந்த மாதிரி சிரிப்பார் ஒரு மாதிரி. அப்படி சிரிச்சுக்கிட்டு என்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுமா? அது என்ன பேசுதுன்னா, ஏண்டா வாசு என்னை ஒளி உடலை பார்க்கணுன்னு வந்து பார்த்துட்டியா, இப்போ திருப்தி தானா அப்படின்னு அது கேட்குது. அந்த 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 குழந்தையோட சிரிப்பும் பார்வையும் அந்த மாதிரி வார்த்தைகளை எனக்குள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க. அப்புறம் என்னென்ன அது ஆச்சரியமாக இருக்குது. குழந்தை வடிவத்திலே சத்குருவை காண்கிறேனே அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே நான் பேரானந்தப்பட்டேன். டக்குன்னு முடிச்சிட்டேங்க. முடித்தா இங்கே ஆசிரமத்தில் ஐயா படத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறேன். நான் கூட சரி இது நம்ம அங்கே தான் உட்காந்துருக்குறோம் போல் இருக்குது ஆசிரமத்தில். அங்கே ஐயாவுடைய சமாதியில் உட்காந்துருக்குறோம். அங்கே தான் எல்லாம் நடக்குது. பார்த்தா அங்கே அதாவது என்னை அறியாமையே எனது ஒளிவுடல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ நான் வந்து எவ்வளோ ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கணும், எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் ஐயாவுடைய ஒரு காட்சி எனக்கு அதுவும் அவருடைய ஆன்ம உடலுக்கு எனக்கு காட்சி கிடச்சதுக்குள்ள உண்மையிலேயே நான் வந்து எத்தனை ஜென்மங்கள் தவம் கடந்திருப்பேன்னு தெரியல, எத்தனை புண்ணியம் பண்ணியிருப்பேன் அது எனக்கு தெரியலைங்க. சரிங்களா? இருந்தாலும் இன்னும் நிறையா நான் வந்து மேலே 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 நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் நடக்கும். இன்னும் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். எனக்கு கிடைச்சா மட்டும் பத்தாது, என் மூலியமாக மக்களாகிய உங்களுக்கும் நிறைய ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு மூலம் ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை இல்லையா? ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை. அப்போ அங்கேருந்து பாஸ் ஆகி இங்கே எல்லாம் செயின் லிங்க்கு தான். இப்போ நேராக அவரே வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்கள சார்ந்தவங்க வந்து உங்களை பார்த்து பேசினாலே போதுமானது இல்லையா? அப்போ இந்த மாதிரி சில அதிசயங்களை நிகழ்த்தி எனக்கு மட்டும் இல்லை, நிறையா இந்த மாதிரி யாரும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. கேமரா பார்த்து முன்னாடி பேச கூச்சப்படுறாங்க. நிறைய இன்சிடென்ட் எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் சொல்லணும்னா நமக்கு நேரம் பத்தாது. இதெல்லாம் நான் சொல்கிறேன், இன்னும் 2-3 எபிசோட் போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த எபிசோடில் நான் என்ன சொல்ல வந்த கருத்து என்னென்னா, நாம் உண்மையாகவே நம்முடைய அனைத்தையுமே ஒருவருக்கு நாம் சரணாகதி அடைந்து விட்டோமானால் அவருடைய ப்ரெசன்ஸ் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கும். புரியுதுங்களா? ப்ரெசன்ஸ் என்ன? அவருடைய பார்வை, அதாவது ஒரு பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம கூடயே எப்போதும் இருப்பாங்க. அப்போ நமக்கு தேவையானவற்றையெல்லாம் தேவையான பொழுது அளவோடு கொடுப்பாங்க. அளவோடு
அள்ளிலாம் கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி தான் கொடுப்பாங்க. கொடுத்தாலும் என்ன ஒரு அளவு இருக்குது. ஸோ அந்த அளவு நமக்கு தேவை என்ன. நமக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ சாப்பிடும், 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சாப்பிடும். பெரியவங்க எவ்வளோ சாப்பிட்லாம், ஒரு 1/4 கிலோ அரிசி சாப்பிட்லாம், அவ்வளோதான். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி, அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ரெடியேட்டர் எவ்வளோ பிடிச்சிருக்கோ அது தகுந்த மாதிரி சாப்பாட்டிலேருந்து எல்லாம் காசு பணம், பர்சும் அப்படி தான், காசு பணம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவனுக்கு எவ்வளோ கொடுத்தா இவன் ஒழுங்காக இருப்பான், எப்பப்போ மண்டையில் தட்டணும், எப்பப்போ மொட்டை அடிக்கணும், எப்பப்போ தலைமுடி வளரணும்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க சில பேர். அந்த முடி வளருமா? அந்த முடி வளர்த்து தான் இத்தனை பாடுபடுறோம். என்ன மசிறுன்னு ஒரு கேவலமாக திட்டுறோம். முடின்னு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. முடி வளர்ச்சிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை, அதுக்கெல்லாம் கொடுப்பினை வேணும். ஸோ அந்த முடியை நாம் வளர்த்து கொண்டு வந்து இதுக்கு சொல்கிறாங்க. சரி, தாடி வளர்த்துட்டு ஏன் சாமி இப்படிலாம் வேஷம் போடுறீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கும் ஒரு பவர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும். ஆனால் ஐயா வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஷேவ் போதும், அவங்க தாடி விட மாட்டாங்க, சித்தரை போல் வேஷம் போட மாட்டாங்க. நம்ம வேஷம் போட்டுருக்கோம், அவங்க வேஷதாரி அல்ல. ஏன்னா அவங்க வந்து டைரக்ட் லைவ். நாங்கள் வந்து வளைஞ்சிலேருந்து ஒரு ஓரமாக வர்றோம், சரிங்களா. நேராக மேலேருந்து விழுகிற மலைத்துளி இருக்கு இல்லையா, அது பியூராக இருக்கும் ஐயா மாதிரி. நாங்கள்லாம் கொஞ்சம் கலப்படம் தான். செம்மண்ணில் போகும்போது சிவப்பு தண்ணியாக மாறுவோம், கரிசல் மண்ணில் போகும்போது கருப்பு தண்ணியாக மாறுவோம், அவ்வளோதான். ஸோ இடம்பொருளை எவ்வளோ நாங்கள் மாறிக்கொண்டோம். ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனுஷன் தானே. மனுஷனுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் ஆட்டி வைக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறது தான் மகாசக்தி. ஸோ அந்த மகாசக்தி யார்கிட்ட இருந்து சித்து வேலை பண்ணுறாங்க, சில அஷ்டமா சித்துங்கிறாங்க. அது இல்லாமல் மிராக்கிள் பண்ணுறது தான் சித்தரா? அது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக இல்லைங்க. ஒருத்தர் வந்து அற்புதம் செய்தால், சித்து விளையாட்டு செய்தால் தான் அவங்க சித்தர்னு அர்த்தமே கிடையாதுங்க. ஒருவனுக்கு வேண்டி எவன் ஒருவன் மனசார அவனுக்கு குறையை மனதில் நினைத்து அதை சரியாக வேண்டும் என்று அவன் எண்ணத்தோடு அவனை பார்த்து சொன்னாலே அவன் சித்தன் தான். சித்தம் என்பது என்ன? புத்தி. அந்த புத்தியை நாம் வந்து ஒரே பின் பாயிண்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோமானா எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, அது என்ன ஆகும்? 100% சக்ஸஸ் ஆகும். தோல்விங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நேரம் சரியில்லைங்க. நேரங்கிற அதெல்லாம் செகண்டரி. நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த லைனுக்கே வர முடியும். அது ஆன்மீகத்தில் சித்தர்கள் வழியில் வரும்போது சித்தர்களை நாம் நம்பணும், கண்டிப்பாக நம்பணும். அவங்கள்ட்ட நாம் ஒப்படைக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம். அப்பா அம்மாவுக்கு அப்படி தான் குரு தானே. நீ ஏன் தெய்வத்தை போய் கேட்டால் உடனே அள்ளி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க யாராவது குருவை கேட்பாங்க, இவனுக்கு யார் குரு யார் பாருங்க, குரு இது குருலாம் இல்லைங்க, அது தத்தாரிங்கன்னா அவ்வளோதான், சரி ரைட் பரவாயில்ல, குரு தேடி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போது மாதா பிதா குரு தெய்வம். அப்போ எல்லோரும் வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு குருவை தேடிக்கொள்வோம். அது நமது கணக்கன்பட்டி வாழ் பொன் மூட்டை சாமிகளாகவே இருக்கட்டும். ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை ஐயாவுடைய சமாதிக்கு விசிட் பண்ணி யாம் பெற்ற இன்பத்தை வைகம் பெறணுங்கிற மாதிரி அங்கே என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன உங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான அனுபவமாக தான் இருக்கும். போயிட்டு வந்தாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரும், சரிங்களா. நீங்கள் மாற்றம் வரணும்னு நினச்சி போனாலும் சரி, ஒன்றுமே நினைக்காம போனாலும் சரி, உங்களுக்கு தேவையானது ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஐயா அவங்க காமிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஆன்மா வெரி பவர்ஃபுல்லுங்க. ஏன்னா போன ஜென்மத்தில் ஐயா வந்து பாம்பாட்டி சித்தராக இருந்தவங்க. ஸோ அவங்களுடைய பிறவி தான் இந்த நம்ம கணக்கன்பட்டி மூட்டசாமி நம்ம பழனிசாமி ஐயா, சரிங்களா. ஆகவே ஐயாவுடைய ஒரு வழியிலே நாம் அனைவரும் சென்று வாழ்க்கையில் வெற்றி பெற்று வேண்டுவன அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுறுகிறேன். நற்பவி. சாய்ராம். குருபியோ நம.